ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை தான் பண்ணியிருந்தேன். கோதுமை தோசை ரெசிபி ஆல்ரெடி ரெசிபி சேனலில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். முந்தின நாள் வச்சுருந்த முட்டை குழம்பும் மீல் மேக்கர் குருமாவும் வந்துட்டு இருந்தது. அதை சுண்ட வச்சுருக்கேன். அதை தான் தோசைக்கும் வச்சுட்டு இப்போ சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல் ஆல்ரெடி ரெசிபி சேனல்லையும் போட்டிருக்கேன், இதுலேயும் நான் போட்டிருக்கேன். வேணால் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு இன்றைக்கி பருப்பு குழம்பு தான் வச்சுருந்தேன். பச்சைப்பயிறு வச்சு இன்றைக்கி பருப்பு குழம்பு வச்சுருந்தேன். இது வரைக்கும் இந்த குழம்பு நான் வச்சதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பச்சைப்பயிறு வச்சு பருப்பு குழம்பு மாதிரி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். டேஸ்ட் நல்லாவே இருந்தது. இனிமேல் அடிக்கடி செய்யும்போது நான் வீடியோ எடுத்து அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த டைம் நான் வீடியோ எடுக்கலை. இந்த டைம் டேஸ்ட் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. நல்லா இல்லைன்னா அப்புறம் வீடியோ எடுத்து வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த டைம் நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குழம்பு மட்டும்தான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நைட்டு டின்னருக்கு இன்றைக்கி கோதுமை தோசைக்கு மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதே ஊற்றிட்டு பச்சை பயிறு குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கீரை பொரியல் வச்சுருக்கேன். அப்புறம் முட்டை பாயில் பண்ணி அதில் மிளகு, சீரகம், உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இதான் இன்றைக்கி நைட்டு டின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.